கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கி 18/2/2026 புதன்கிழமை. சரிங்களா? காலை சரியாக 9 மணி. அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் கடந்த 2.5 வருஷங்களுக்கும் மேலாக நான் குடியிருந்த பழைய கூடாரம். சரிங்களா? பழைய கூடாரம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 2025 அக்டோபர் 17ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அந்த புது வீட்டுக்கு நான் போனேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கேருந்து எல்லா திங்ஸையும் காலி பண்ணி புது வீட்டுக்கு கொண்டு போனேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இப்போ நான் 2.5 வருஷத்துக்கும் மேலாக குடியிருந்த அந்த கூடாரம் எப்படி இருக்குது பாருங்கள். அன்பானவர்களே, பாருங்க, ஒரு பழைய அந்த சேர், இரும்பு சேர் கிடக்குது. அப்புறம் அந்த சின்ன சின்ன கட்டைகள், இந்த இதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு இதெல்லாம் உதவும், சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்தையுமே எடுத்து அப்புறப்படுத்தாமல் குப்பையில் போட்டுறாமல் இங்கே வச்சுருக்கேன். அன்பானவங்களே, அப்புறம் நான் யூஸ் பண்ண கட்டில் 2 கட்டிலையுமே இங்கே தூக்கி வச்சுட்டேன். கரையாங்கரம் பிடிக்காமல் இருக்கும்படி கொஞ்சம் சேஃப்டியாக தூக்கி வச்சுருக்கேன். ஆனாலும் அப்பப்போ நான் இங்கே டெய்லி பைக்கை உள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு போகும்ல, அப்போமெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன், கரையான் எதுவும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு 3 ஷீட்டு, மெட்டல் ஷீட்டு இங்கே இருக்குது. அன்பானவர்களே, சரிங்களா? பழைய ஓலை கூடாரத்தில் இருந்த கம்பு எல்லாம் நான் இந்த பக்கத்தில் தான் வச்சுருந்தேன், இந்த பக்கத்தில் தான் அடுக்கி வச்சுருந்தேன். சரிங்களா? அதை எடுத்து அதையும் பத்திரப்படுத்திட்டேன். அன்பானவர்களே, ஏன்னா அவசரத்துக்கு நமக்கு கம்பு தேவைப்பட்டதுன்னா நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துங்க மேலே எடுத்து வச்சிட்டேன். வெளியே வச்சுருந்ததெல்லாம் எடுத்து இந்த கூடாரத்துக்குள்ளே சேஃப்டியாக தூக்கி வச்சிட்டேன். அன்பானவர்களே, சரிங்களா? பாருங்கள், எதையுமே நான் தூர போடலை. சின்ன சின்ன கம்புகளாக இருந்தாலும் அவசரத்துக்கு நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, கரையான் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஷீட்டு மேலே போட்டிருக்க ஷீட்லாம் எதுவுமே நான் நட்டு போல்ட்டு போட்டு முறுக்கலை, சும்மா தான் தூக்கி போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த காற்று காலத்துக்கு முன்னால் அதுக்கு ஏதாவது நட்டு போல்ட்டு போட்டு முறுக்கணும். சரிங்களா? ஆமாம், ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே கிளாம்பெலாம் இருக்குது, அது ஒரு நாள் வேலை இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டு அப்படி முறுக்கி வச்சிட்டோம்னா எனக்கு அதுக்கப்புறம் பயம் இல்லை, காற்று காலத்துக்கும் பயம் இல்லை. இந்த ஷீட்லாம் ஒன்றும் நஷ்டமாகாது, சேதமாகாது. நமக்கு முன்னாடி சகல வசதிகளோடு எல்லாம் கட்டுறது வர இது நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கணும். பைக் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு சேஃப்டியாக இருக்கும். அன்பானவர்களே, சரிங்களா? இதுதான் நான் குடியிருந்த 2.5 வருஷத்துக்கும் மேலாக குடியிருந்த கூடாரம். அன்பானவர்களே, மண் தரை. கர்த்தருடைய கிருபையினால தான் நான் இங்கே குடியிருந்தேன். அன்பானவர்களே, சரிங்களா? ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால், இறக்கத்தினால முன்பகுதியில் இருக்க வீட்டை ஆண்டவர் கட்டியிருந்தார். நல்ல வீடு தான், சூப்பர் வீடு தான், என்னை பொறுத்தவரை சூப்பர் வீடு அது. சரிங்களா? நம்ம 2.25 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய பார்வையில் அது 2.25 கோடி மதிப்பு பெறும் இந்த வீடு. சரிங்களா? உலகத்தின் பார்வையில் இது அற்பமான ஒரு வீடு தான். ஆனால் அந்த 2.25 லட்சம் என்பது என்னுடைய பார்வையிலும் பரலோகத்தின் பார்வையிலும் 2.25 கோடி மதிப்பு. 2.25 கோடி மதிப்பில் பரலோகம் எனக்கு இதை கட்டி தந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வீடு என்னுடைய வீடு இல்லை, கர்த்தருடைய வீடு. பாருங்கள், நல்ல ஹைட்டு. சரிங்களா? இவ்வளோ ஹைட்டில் யாராவது வீடு கட்டியிருக்காங்களா? இதே மாதிரி வீடு, ஷீட் போட்டிருக்க வீடு இவ்வளோ ஹைட்டில் யாருமே கட்டலை. நான் பார்க்கவே இல்லை. அன்பானவர்களே, சரிங்களா? கர்த்தர் நல்ல வீட்டை கட்டி தந்தார். இந்த வீட்டுக்குள்ளே வந்து 3 மாதம் ஆகிட்டு. சரிங்களா? இந்த கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வந்து கிரைஸ்ட் ஹவுஸுக்குள்ளே வந்து 3 மாதம் ஆகிட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதேமாதிரி நாளைக்கு எனக்கு கரண்ட்டு மின் இணைப்பு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த மீட்டருக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு வராங்க. சரிங்களா? இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு எனக்கு மீட்ரு கனெக்ஷன் கிடச்சிரும், கரண்ட்டு கிடச்சிரும். அன்பானவர்களே, சரிங்களா? ஆமாம், கர்த்தர் நல்லவர், பெரியவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ லார்ட், பிரைஸ் காட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, எப்படி இந்த ஒரு நல்ல வீட்டில் நான் குடியிருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய வீடு இல்லை, அவருடைய வீடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வீடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம்.
சரிங்களா. நான் வந்து அவருடைய வேலைக்காரன் சரிங்களா. நான் 2.5 வருஷத்துக்கும் மேலாக மட்டும் இல்லை, பல வருஷமாக நாங்கள் வீடு இல்லாமல் முகவரி இல்லாமல் ஊர் ஊராக அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து என் கையில் ஒரு பைசா கிடையாது, என் கையில் ஒரு பைசா வரல சரிங்களா. வீட்டை கர்த்தரே கட்டி தந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. ஏன்னா வேலை செஞ்ச யாருக்குமே நான் சம்பளம் கொடுக்கல, என் கையிலேருந்து நான் கொடுக்கல, என் கை வழியாக வந்து நான் சம்பளம் கொடுக்கல யாருக்கும், எந்த மெட்டீரியலுக்கும் நான் காசு கொடுக்கல சரிங்களா. என் கையில் காசே வராமல் இந்த வீட்டை கட்டி கொடுத்தவங்களே அவங்களே டைரெக்டாக அவங்களுக்கு சம்பளத்தை ஜிபேயில் அனுப்பி அந்த மாதிரி ஆண்டவரே எனக்கு கட்டி கொடுத்துருக்குறார் சரிங்களா. அதை மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அந்த அன்பானவங்களே, நல்ல மழை பெய்துக்கிட்டு இருந்த நேரம், மழை காலம் இதை கட்ட ஆரம்பிக்கும் போது, ஆனாலும் மழை வேலையை தடைப்படுத்தாதபடி ஆண்டவர் சகலத்தையும் கரெக்டாக செஞ்சு முடித்தார். இந்த கொத்தனார் வேலை ஆரம்பித்து கரெக்டாக 2 வாரம் அப்படின்னு சொன்னால் 2 வாரம் கூட கிடையாது, 2 வாரம்னா 14 நாள் இல்லை, 12 நாள், கரெக்டாக 12 நாள். 2 ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த கொத்தனார் வேலையாட்கள்லாம் வரல, லீவு நாள் மட்டும் வரல. மற்ற வார வேலை நாட்கள் 6 நாளும் 12 நாளும் ஒரு நாள் கூட அவங்க வராமல் இருக்கல. வந்து 12 நாளில் இந்த வேலையை ஆண்டவர் முடித்து தந்தார், இந்த வீட்டு வேலையை ஆண்டவர் முடித்து தந்தார் அன்பானவர்களே சரிங்களா. இப்போ ஒரு சார் சொன்னாங்க, உலகத்திலே 12 நாளில், அதாவது 2 வாரத்தில் வீட்டை கட்டி முடித்தது நீங்கள் ஒரே ஆள் தான், நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அன்பானவர்களே. அது உண்மை தான் சரிங்களா. நானும் பார்க்குறேன், நிறைய வீடு கட்டுறவங்கள பார்த்துட்டே இருக்கேன். கட்டுறாங்க, கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் 12 நாளில் இந்த வீட்டு வேலையை ஆண்டவர் முடித்து தந்தார் அன்பானவர்களே. கர்த்தர் பெரியவர் அன்பானவர்களே. அப்ரூவல் வாங்க, பிளான் அப்ரூவல் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியே கிடையாது, ஆண்டவர் வாங்கி தந்தார் சரிங்களா. கரண்ட் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செஞ்சுருக்கார் அன்பான தெய்வ பிள்ளைகளே. கரண்ட் எடுக்கிறதுக்காக நான் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற பீஸ் ஹெல்த் சென்டர் தலைமை மருத்துவர் டாக்டர் அன்புராஜன் ஐயா அவர்களை போய் நான் சந்தித்தேன் அன்பானவர்களே. எந்த மறுப்பும் சொல்லாமல் 5000 ரூபாய் செக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார்ந்துருந்த அந்த சீட்லேருந்து எழும்பி அவ்வளவு பயபக்தியோடு அந்த செக்கை என் கையில் கொடுத்தாங்க. 5000 ரூபா செக்கு கொடுத்தாங்க அன்பானவர்களே. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை முத்துநகரில் இருக்கிற பாஸ்டர், தோவாளை பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜானி கிறிஸ்டோபர் ஐயா அவங்கள சந்தித்தேன். அவங்க 5000 ரூபாய் கேஷாக கொடுத்தாங்க. 5000 ரூபா கேஷாக கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே இந்த பணம் இவங்களுக்கு யூஸ் ஆகணும், இது வந்து யாருக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க சரிங்களா. 5000 ரூபா கரண்ட் எடுக்கிறதுக்கு வருவாங்களே அவங்களுக்கெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இது இந்த ஐயாவுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க 5000 ரூபா அன்பானவங்களே. இன்னும் ஒரு சிலர் தந்திருக்காங்க. பெருமாள் குளத்தில் ஒரு ஐயா 2000 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு பிரதர் 1000 ரூபா கொடுத்தாங்க அன்பானவங்களே. இப்படி ஒரு சிலர் கொடுத்தாங்க அன்பானவங்களே சரிங்களா. ஆமாம், இன்றைக்கி அந்த ஒயர்லாம் வாங்கிறதுக்கு நான் கிளம்பியிருக்கேன். இப்போ இன்றைக்கி அந்த அந்த வேலையை முடிச்சிடுவோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே. நாளைக்கு கரண்ட் கிடச்சிரும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா. ஆமாம், உதவி செய்த அனைவருக்கும், ஆதரவாக அனுகூலமாக இருந்தவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.